எப்படி வேற எனக்கு ரத்தத்தை ஒரு நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்ற உறுதியான கோஷம் மறக்க முடியாத ஒன்று. அடுத்ததாக ராணி லட்சுமிபாய். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதா. துளிக்குள்ளே படிக்கிறேன். ராணி 1857ஆம் ஆண்டு புரட்சியில் அவர் காட்டிய தைரியம் பெண்களும் தேசத்தை காக்க முடியும் என்பதை நிரூபித்தது. அடுத்ததாக காமராஜர். நம் கல்வியின் தந்தை, தமிழகத்தின் முதல்வராக இருந்த காலத்தில் பள்ளிகளில் இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அடுத்ததாக பாரத மாதா. பாரத மாதா என்பது நம் இந்திய தேசத்தை தாழாக குறிக்கும் உருவக பெயர். அவர் திருவடிமை கொட்டி பிடித்துக் கொண்டு சிங்காசனத்தில் அமர்ந்தும் பாரம்பரிய இந்திய ஆடையுடன் அறிவிக்கப்படுகிறார். அடுத்ததாக பகத்சிங். இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீரர் மற்றும் புரட்சியாளர். இளம் வயதிலிருந்து அவர் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக போராடும் எண்ணம் கொண்டவர். அடுத்ததாக அப்துல் கலாம். ஏழையாய் பிறந்தவர், விண்கலத்தின் நாயகர், குடியரசை ஆண்டவர், தமிழுக்கு பெருமை சேர்த்தவர், தமிழனாய் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். அடுத்தது பெரியார். ஈரோடு ராமசாமி. நம் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் எனும்